ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். ஆனா தப்பி தவறி நடந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இவங்க வாயால இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே இந்த சம்பவத்தை வச்சு இங்க எதனா ஒரு அரசியல் பண்ணணும், கலவரம் பண்ணணும், எதனா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து இந்து முன்னணிகளோ இல்ல பாஜக காரங்களோ ரொம்ப தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பகிரங்கமா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, என்னங்க தப்பு? அப்படி நடந்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அப்படி ஆட்சி புரிஞ்சா என்ன தப்பு நான் கேட்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இங்க ராமராட்சி நடந்தா என்ன தப்புங்கிறேன், அயோத்தி மாதிரி இங்க மாறினா என்ன தப்புங்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்தை வைத்து கொண்டு இவர்கள் ஆடுற ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் கிடையாது. அந்த ஊர் மக்களே ரொம்ப சோசியலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பழகிட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, பாஜகவோ இல்ல இந்து அமைப்புகளோ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த மலையில தான் நான் என்ன பண்ணுவேன், தீபத்தை ஏத்தி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவேன் அப்படின்னு. ஆல்ரெடி அங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல வருடா வருடம் என்ன பண்றாங்க, தீபத்தை ஏத்துறாங்க. ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல ஏத்தக்கூடாது, இந்த இடத்துல தான் ஏத்தணும் அப்படின்னு குறிக்கோளாவும் நிக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அது தீபத்தூணே கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா சர்வே கல்லு. ஆங்கிலேயர்கள் காலத்தினால அடையாளமாக்கப்பட்ட ஒரு சர்வே கல்லு. அந்த சர்வே கல்ல தான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னு ஏன் பிடிவாதமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஊர் மக்களும் அதுதான் சொல்றாங்க. இது வந்து சர்வே கல் ஐயா, தீபத்தூணே கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடிட்டு இருக்காங்க. என்னென்னவோ முட்டி மோதி பார்த்தாங்க. ஆனா அங்க ஊர் மக்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. காவல்துறையை என்ன பண்றாங்க, அதை முறியடிக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னையா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து தீபத்தை ஏத்த விட மாட்டீங்க? இவங்களுடைய கோரிக்கை என்னவோ வெளியில இருந்து பார்த்தா நியாயமா தான் இருக்கும். தீபம் ஏத்துறதுனால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அங்க நாங்க அந்த தர்காக்கு பக்கத்துல நாங்க ஏத்தல, கொஞ்சம் தள்ளி தானே ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னவோ சொல்றதெல்லாம் நியாயமா தான் நம்மளுக்கு படும். ஆனா இதுல உள்குத்து அரசியல் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். இங்க உள்குத்து அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தீபம் ஏத்துறது பிரச்சனை கிடையாது. நீங்க தீபத்தை ஏத்தலாம், ஆனா அந்த கல் தூண்ல தான் ஏத்தணும் அப்படின்றதா இவங்களுக்கு பிரச்சனை. இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ண நீங்க அன்னைக்கு 3ஆம் தேதி ஒரு பெரிய கலவரம் நடந்தது. 144 தடை உத்தரவு போட்டும் அங்க ஒரு கலவரம் நடக்குதுன்னா இவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கு, இவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க உற்று நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க போராட்டங்கள் பண்றீங்க, பிரச்சனைகள் பண்றீங்க, திருப்பரங்குன்ற மலையில நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க, ராமராட்சி இங்க கொண்டு வரீங்களா, அயோத்தி மாதிரி இங்க ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்களா அப்படின்னு உங்க மேல குற்றம் சாட்டப்படுது, இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னங்க தப்பு, அயோத்தி என்ன இங்கிலாந்துலயா இருக்கு, இந்தியால தானே இருக்கு, அயோத்தி மாதிரி இங்க திருப்பரங்குன்றத்துல கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தா நிச்சயமா ராமராட்சி தான் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாஜகவின் மாநில தலைவரா இருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் வருது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் ராமராட்சி அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்திருக்காங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறாரு, ஏன்னா உள்ளூர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. இவரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவும் கொடுக்க முடியாது, இந்துக்கள் ஆதரவும் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லாருமே பிரிஞ்சு கிடக்கல, எல்லாம் ஒன்னா கிடக்குறாங்க. ஒன்னா கிடக்கும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்கணும், பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கணும். ஆனா இவர் முழுக்க முழுக்க பாஜகவை ஆதரித்து, இந்து முன்னணிகளை ஆதரித்து இவர் என்ன பண்ணாரு, கருத்துக்களை சொன்னாரு. சரி ஓகே, பாஜக கூட நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க ஊதுற ஊதுகளை நீங்க ஒத்து ஊதணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால
அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ராமராட்சி அப்படின்றீங்களே. இங்க இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள்ல உறுதிமொழி ஏத்துக்கிட்டாரு. என்ன உறுதிமொழி ஏத்துக்கிட்டாரு? ஜெயலலிதாவுடைய ஆட்சியை 2026 நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு. இவரு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அடுத்த நாளே ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்க ராமராட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னாரு. இங்க ஜெயலலிதா ஆட்சியா இல்ல ராமராட்சியா என்ன அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லி ஆகணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கனவு 2026 நிறைவேற்றுவோம். அந்த அம்மா எப்படியெல்லாம் ஆட்சி அமைச்சாங்களோ அதை விட சிறப்பான ஆட்சியை ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. இங்க ராமராட்சி தான் அப்படின்னு இவரு சொல்லியிருக்கிறாரு. இதனிடையில தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி பதிலடி கொடுக்க போறாரு? ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வழியில வருகிறது தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இங்க கூட்டணி அப்படின்றது பேரளவுக்கு தான் இருக்குது. ஆனா உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல தொடர்ந்து பாஜக குரல் கொடுத்துட்டே வராங்க. அமித்ஷாவும் இதை என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துறாரு. இப்படியா இருக்கச்சதான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்ற அதே நேர்கோட்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சா அமைந்தா ராமர் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு. பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க போறாரா, இல்ல அமித்ஷா அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க போறாரா, இல்ல ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இல்லங்க ராமராட்சி எல்லாம் கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் கிடையாது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நாங்க இங்க கொண்டு வருவோம் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா நயினார் நாகேந்திரன் சொன்னதை மறித்து இவர் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருக்கு. ஆக மொத்தம் பேச மாட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபியூஸ் புடுங்கியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேச முடியாது. பேசணும்னு நினைச்சா கூட அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு கருத்து இங்க நிலவின் இருக்கு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் அங்க டெல்லியில அப்படின்னு இருமுனா கூட துதிலி குதிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமி ஓடி போவார். அந்த அளவுக்கு பயந்து கிடக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கிற பாஜக தரப்புல இருந்து கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆக மொத்த பாஜக சொல்லிட்டாங்க, அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிருந்தோம். இன்னைக்கு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் அவருடைய வாயிலிருந்து வந்துருச்சு. இதுக்காகவே 2026 சட்டமன்ற தேர்தல் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளா இருக்கிறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தா நயினார் நாகேந்திரன் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அயோத்தியா மாறும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி ராமராட்சியாய் மாறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இவங்க முருகரை ஒரு அரசியலுக்காக தான் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே தெய்வமா இவங்க எடுத்து பண்ணிறாங்கன்னா அப்படின்னா இல்லவே இல்லை. இவங்களுக்கு முருகர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னா அந்த தீப ஏற்ற விஷயத்துல இந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இவங்க முருகரை வைத்துக்கொண்டு பின்புறமாக ராமரை என்ன பண்ணாங்க? கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். 2026 சட்டமன்ற தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தா ராமராட்சி அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு. ஆக மொத்த கங்கணம் கட்டிட்டாங்கப்பா தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் இங்க பார்க்க போனோம். இதுக்கு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களோ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.